துரியோதனனும் கர்ணனும் ஜிகிரி தோஸ்துங்க. ஒரு நாள் துரியோதனன் அபார்ட்மெண்ட்ல துரியோதனன் அவுட் போயிருக்கும் பொழுது துரியோதனன் ஒய்ஃபும் கர்ணனும் உட்கார்ந்து செஸ் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா அங்க இருந்து துரியோதனன் பேக்ல இருந்து என்ட்ரி கொடுத்து உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே அவனுடைய ஒய்ஃப் டென்ஷன் ஆகி, ஆஹா 7 o'clock ஆச்சே, இது அவர் லார்ஜ் ஏத்துற டைம் ஆச்சே, அவருக்கு நாம தான மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு கபக்கு எந்திரிச்சான். இது தெரியாத கர்ணன், என்னது இது, பாதி ஆட்டத்துல அழுகுனி ஆட்டம் ஆடுற, எந்திரிச்சு போக கூடாது அப்படின்னு இடுப்புல கை வச்சு லபக்கு உட்கார வச்சான். அந்த வேகத்துல அவ இடுப்புல கட்டி இருந்த ஒட்டியான அருந்து அதுல உள்ள முத்துக்கள்லாம் அங்கங்க செதறி போச்சு. துரியோதனன் வந்து நின்னு 2 பேரையும் பார்த்துட்டான். கர்ணனுக்கா டென்ஷன், ஆஹா நம்ம நண்பனுடைய ஒய்ஃபோட இடுப்பு அவன் கண்ணு முன்னாடியே டச் பண்ணிட்டோமே, என்ன நினைப்பானும் பயப்படுறான். ஒய்ஃபுக்கும் டென்ஷன், அடுத்தவன் நம்ம இடுப்பு அமுக்குனத புருஷன் பார்த்துட்டானேன்னு. துரியோதனனும் 2 பேரையும் பாக்குறான். 3 பேருக்கும் க்ளோஸ் அப் கட் பண்ணி காட்டுறோம். கச்சகா கச்சகா கச்சகா. டென்ஷன், பெரிய ஃபைட் வரப்போகுதுன்னு எல்லாம் எதிர்பார்க்கறான். அந்த இடத்துல தான் காம்பினேஷன் ஷாட்ல உல்டாவா ஆன்டி கிளைமாக்ஸ்ல சிரிச்சுக்கிட்டே சொன்னான் துரியோதனே, அடடா இப்படி அநியாயமா மணியெல்லாம் செதறி போச்சே, நீங்க 2 பேரும் விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்க, நான் வேணா இதுகளை எடுக்கவா இல்ல கோர்க்கவான்னு கேட்டான். அந்த மாதிரி கலகம் இல்லாத நட்புடா நம்ம நட்பு.